தேவ செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் அக்கினி அபிஷேகம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49-50 வசனங்கள். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளில் ஒன்றுதான் அக்கினியை போடுகிறது. ஆண்டவர் சொன்னார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படி என்றால் தேவன் விரும்புகிறதெல்லாம் முழு சரீரமும் அக்கினியில் பற்றி எரிய வேண்டும் என்பதுதான். அந்த இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி என்பது முழு சரீரத்திலையும் பரவ வேண்டும். இன்றைக்கு இதை குறித்து சிறிது விளக்கமாக பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஏன் ஞானஸ்நானத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? ஞானஸ்நானம் என்பது முழுவதுமாக தண்ணீரிலே மூழ்கி எடுக்கக்கூடியது. அதேபோல்தான் இந்த அக்கினி அபிஷேகம் என்று சொன்னால் முழுவதுமாக முழு சரீரமும் அக்கினியால் நிரப்பப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு அபிஷேகத்தின் மூலம் நாம் இதை தெரிந்து கொள்ள முடியும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பையை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுந்தரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? அந்த அபிஷேகம் தைல கும்பியை எடுத்து அவன் தலையின் மேல் பார்க்கிறான். 9வது வசனம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார். அந்த அபிஷேகம் உன்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றுகிறது. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டாம். அவனுக்கு ஒரு வேறு இருதயத்தை கொடுக்கிறார். 10வது வசனம். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். அப்ப அபிஷேகம் சொல்லும் பொழுது தேவனுடைய ஆவி அவனுக்குள் இறங்குகிறது. இதை 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அவன் அபிஷேகனாலே தேவனுடைய ஆவியானவர் முழுவதுமாக நம்மேல் வந்து இறங்குகிற அனுபவம். அப்ப இந்த அபிஷேகம் சிரசில் தலையின் மேல் இருந்து தான் இறங்கக்கூடியது. சங்கீத புஸ்தகம் 133வது சங்கீதம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும்
என்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அது இறங்கக்கூடியது. எப்படி அந்த தைலம் அவன் தலையில் ஊற்றப்பட்டு அவன் முகத்தின் வழியாய் தாடி வழியாய் முழு சரீரம் முழுவதும் இறங்குகிறதோ, எப்படி பனியானது அப்படியே ஒரு செடியில் இறங்கிச்சுன்னா, பூமியில் இறங்கிச்சுன்னா அது அப்படியே கீழே இறங்கி போகிறதோ, அதே மாதிரி தான் இந்த அபிஷேகம் முழு சரீரத்தையும் நிரப்பக்கூடியதாக இருக்கிறதுனால தான் அதை ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. யோவான் சொன்னது போல இயேசு கிறிஸ்துவும் இந்த அபிஷேகத்தை ஞானஸ்நானத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். நல்ல கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்லுவார், யோவான் ஜலத்தினால ஞானஸ்தானப்படுத்தான், இன்னும் சில நாள் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவுடைய இந்த ஞானஸ்தானம் சொல்றது முழுவதுமாக. அப்போ ஆண்டவர் சொன்னார், அக்கினியை போட வந்தேன், அதை இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். உன் முழு சரீரமும் இந்த அக்கினியில் பற்றி எரிய வேண்டும். யார் உனக்கு மந்திரம் செஞ்சாலும் உன்னை தொடவே முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிப்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார். எப்பொழுதுமே நம்ம கூடி இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை அதிகமாக இறங்கும். நீ தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும் பொழுது ஏற்படுகிற அபிஷேகம் வேற, கூடி இருக்கும்போது ஒரு ஒருமனப்பட்டு கூடி இருக்கும்போது இறங்குற அபிஷேகத்தின் அனுபவம் வேற. இப்போ அவங்க எல்லாம் கூடி இருக்கும் பொழுது தேவனுடைய அக்கினி இறங்க ஆரம்பிக்க. வாசிப்போம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இப்போ அந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படுகிறது. வாசிப்போம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அத்தனை பேர் மேலும் வந்து இறங்குகிறது. அவர்களுடைய முழு சரீரமும் அக்கினியில் நிரம்பி இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை அவர்களுக்கு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. 33வது வசனம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. அவர்தான் இந்த அக்கினியை போடுகின்றார். இதை குறித்து தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். அவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்படுகிறதுனால இது இயேசு கிறிஸ்துவின் அக்கினி அபிஷேகங்கிற தலைப்பை கொடுத்திருக்கிறேன். அதனால தான் இயேசு சொன்னார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த அக்கினின்னு சொல்லப்படுகிறது பரலோகத்தில் இருந்து வருகிற அக்கினி. பிதா அக்கினியாக தான் இருக்கிறார், குமாரன் அக்கினியாக தான் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் அக்கினியாகத்தான் இருக்கிறார். எப்படி பிதா அக்கினியாக இருக்கிறார், அவரிடத்தில் இருந்து இந்த அக்கினி எப்படி நதி மாறி வருகிறது,
அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தானியேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அவர் எதில் உட்கார்ந்திருக்கிறாரு? அவர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அது அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியில் இருந்து புறப்பட்டு ஓடினது. அவருடைய சன்னிதானத்திலிருந்து அக்கினி நதி புறப்பட்டு ஓடிச்சு சொல்லுது. அதுதான் ஆவியானவரை குறிக்கிறது. அவரிடத்தில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய அந்த ஆவியானவர் அக்கினி நதியை போல வருகிறார். இதை குறித்து என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 26வது வசனம். பிதாவினிடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும், பிதாவினிடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும், பிதாவினிடத்தில் இருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது, பிதாவினிடத்தில் இருந்து புறப்படுகிறவர். அப்போ அங்க அக்கினி நதி அவரிடத்தில் இருந்து ஓடி வருகிறது. அதை தான் தானியேல் 7:10 வாசிக்கிறோம். அக்கினி அவருடைய சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு ஓடி வந்தது. அப்போ பிதா அக்கினியாக இருக்கிறார். யாத்ராகமம் 24வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. கீழே இருந்து பார்க்கிறான். அங்க மேல மோசே போயிட்டான். அங்கேதான் மலையின் கொடுமுடியில கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருக்கு பட்சிக்கிற அக்கினியை போல. அப்போ அவர் அக்கினியில் இருந்து கொண்டு தரிசனமாகிறார். உபாகமம் 4வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். அந்த மலையில் வானத்தை அலாவிய அக்கினி எரிய ஈரலும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது. அக்கினி வாசிப்போம். அந்த அக்கினி நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். அக்கினி நடுவில் இருந்து பேசினார். அந்த வார்த்தையின் சத்தத்தை அக்கினியின் நடுவில் இருந்து கேட்கிறாங்க. பிதா அவரும் அக்கினி தான். அவர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனமும் அக்கினி தான். அந்த சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவியானவரும் அக்கினி நதி தான். குமாரனும் அக்கினியாகத்தான் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தின் பிற்பகுதி. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை. இது குமாரனை குறித்து சொல்லப்படுகிறது. 15வது வசனம். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய பாதம் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம், அதுவும் அக்கினி. 16வது வசனத்தின் பிற்பகுதி. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அவருடைய முகம் சூரியனை மாறி பிரகாசமான, அதுவும் அக்கினி தான். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை. 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு, நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு அவர் நியாயாதிபதியாய் இறங்கி வருகிறார். எப்படி வருவாரா? வாசிப்போம். கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்தில் இருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அவர் இறங்கி வரும் பொழுது ஜுவாலித்து எரிகிற
அக்கினியைப் போல இறங்கி வருவாராம். ஆவியானவரும் அக்கினி தான். பிதாவுடைய அக்கினியை பார்த்தோம், குமாரனுடைய அக்கினியை பார்த்தோம், பிதாவினுடைய அக்கினி. இப்போ பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி எப்படி? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது 28வது வசனங்கள். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். அவரும் அக்கினிதான். வாசிப்போம். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. கர்த்தருடைய மகிமையின் சாயல் ஆவியானவரையும் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயும் இங்கே விடுதலை உண்டு எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஆவியானவரையும் கர்த்தர் என்று வேதம் வர்ணிக்கிறது. அவருடைய சாயலும் அக்கினி தான். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாயிருந்தது. கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய். ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானுடைய சாயலும் இடுப்புக்கு கீழே இடுப்புக்கு மேலே எல்லாமே அக்கினி. அதை தான் அக்கினி நதி என்று தானியேலின் புஸ்தகத்தில் வாசித்தோம். யாத்ராகமம் 19வது அதிகாரம் 10வது 11வது வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஆண்டவர் முதல்ல அந்த அக்கினிக்குள்ள வருகிறதற்கு, அவர் இறங்கி வருகிறதற்கு பரிசுத்தப்படுத்த சொல்லுகிறார். 22வது வசனம். கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். அவர்களையும் பரிசுத்தப்படுத்த சொல்லுகிறார். 14வது வசனம். மோசே மலையில் இருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். மோசே அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறான். 16வது வசனம். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. 18 இருந்து 20 வசனங்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால். அக்கினியில இறங்கி இருக்கிறாரு. எல்லாம் கவனிக்க வேண்டும். ஆவியானவர் எந்த ரூபத்தில் நம்ம மேல வந்து இறங்கினாலும் சரி, அக்கினியில தான் இறங்குறாரு. வாசிப்போம். அது முழுவதும் புகை காடாயிருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே அந்த மலைக்கு மேலதான் போகிறான். அந்த அக்கினியில இருந்து தான் அவன் பேசுறான். அங்க இருந்து தான் வசனங்களை பெற்றுக்கொள்ளுகிறான், கற்பனைகளை பெற்றுக்கொள்ளுகிறான். யாத்ராகமம் 34வது அதிகாரத்தில் கர்த்தர் அவனை மேலே ஏறி வர சொல்றாரு. மறுபடியும் மேலே போகிறான், கற்பனைகளை பெற்றுக்கிட்டு கீழே இறங்கி வருகிறான். யாத்ராகமம் 34வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து, அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். 40 நாள் அந்த அக்கினியில இருக்கிறான். வாசிப்போம். அவன் 10 கற்பனைகள் ஆகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான்.
மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் இருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அவன் முகமே பிரகாசித்துட்டு இருக்கிறது. மோசேயுடைய ஒரு முழு சரீரத்தை யாராலையுமே பார்க்க முடியல. அவன் முகத்தை முக்காடு போட்டு அவன் பார்க்க முடியும். அவருடைய சமூகத்தில் 40 நாள் இருந்து அந்த கற்பனையில பெற்றுக்கொண்டு வரும்பொழுது அக்கினியாக இறங்கி வருகிறார். போகட்டும், இப்பொழுது நமக்குள் ஒரு அக்கினி புறப்பட்டு வர வேண்டும். இன்றைக்கும் நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி உருவாகும். எப்படி உருவாகுமா? சங்கீத புஸ்தகம் 39வது சங்கீதம் 1 முதல் 3 வசனங்கள். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன். அநேக நேரங்கள்ல இந்த அக்கினி நம்மகிட்ட இருந்து வெளியே போகாததுக்கு காரணமே நம்ம வாய் தான். நல்லா கவனிக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் தான். அவன் வாயை தான் மூடுறான். நல்லா கவனிக்க வேண்டாம். என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றே நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன். வாயை துறக்கலங்க. நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். நல்லத கூட பேசவில்லை. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. எப்பொழுது அனல் கொண்டதா? வாயை மூடின உடனே. நீ எவ்வளவுத்துக்கு எவ்வளவு உன் வார்த்தைகளை சுருக்கிறியோ உன் இருதயம் அனல் கொள்ளும். அனல் கொள்ளுகிற இருதயத்தில் விறக போட்டினா தான் பத்தி எரியும். எப்பொழுதுமே கங்குல விறக கொண்டு போட வேண்டும், பற்றி எரியும். அப்ப அனல் கொள்ளுகிற இருதயத்தை அனல் மூட்டுகிறது என்ன? வாசிப்போம். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. தியானிக்கிறதுன்னு சொன்னா வேதத்தை தியானிக்கிறது. சங்கீதக்காரன் அதிகாலையில் எழுந்துதான் வேதத்தை தியானிக்கிறானா, ஆண்டவருடைய வசனத்துக்கு காத்திருக்கிறானா. சங்கீதம் 119வது சங்கீதத்தில் 147 148 வசனங்களை வாசித்து பார்த்தா அதிகாலையில் எழுந்து சத்தம் போடுறான். அப்படி வசனத்தை தியானிக்கிறதுக்கு குறித்த ஜாமத்துக்கு முன்னால் என் கண்கள் விழித்துக்கொள்ளுன்னு சொல்றான். நீ எவ்வளவுத்துக்கு எவ்வளவு வேதத்தை தியானிக்கிற உன் இருதயத்துக்குள்ள அக்கினி பற்றி எரியும். அது உன் முழு சரீரத்துக்குள்ளேயும் அந்த அக்கினி இறங்கும். முழு சரீரத்துக்குள்ளேயும் இந்த அக்கினி பற்றி எரிய ஆரம்பிக்கும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். உனக்குள்ள எந்த அளவுக்கு அக்கினி பற்றி எரிகிறதோ இயேசு கிறிஸ்துவுடைய வருகையிலே நீ மறுரூபமாக்கப்பட்டு விடுவாய். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது 18வது வசனங்கள். கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நல்ல கவனிங்க. ஆவியானவர் தான் நம்மளை மறுரூபப்படுத்துகிறார். உனக்குள்ள அக்கினி இருக்குதா? இயேசுடைய வருகையில ஒரு நிமிஷத்தில் உயர்மை பொழுதுல மறுரூபமாயிடுவ. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 51 52 வசனங்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நல்ல கவனிங்க. எதற்கு தக்கினே? இயேசுவினுடைய வருகையில்
ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உன்னை மர்வமாக்கிறான். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போமே. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ மர்வம் என்று சொல்லப்படுகிறது நம்மளை இயேசுவை போல் மாற்றுகிறது. அவர் இருக்கிற வண்ணமாகவே. அதைத்தான் 2 கொரிந்தியர் 3:18 வாசித்தான். நான் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுவப்படுகிறோம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். அவருடைய சாயலாக வாசிப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ, அவர் மேல் எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது. இந்த அக்கினியினுடைய குணாதிசயத்தில் ஒன்று நம்மளை பரிசுத்தமாய் வைக்கக்கூடியது தான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த அக்கினி இருந்துச்சுன்னா உன்னால் பாவத்தில் விழவே முடியாது. யோசேப்புக்குள்ள இந்த அக்கினி உண்டு. அதனால் அவனால் பாவம் அவனால் செய்ய முடியாது. அப்போ இந்த அக்கினி ஒரு மனிதனை பரிசுத்தத்துக்குள்ள நடத்தக்கூடியது. அன்றைக்கு எலியா காலத்தில் ஜனங்கள் பாகாலை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பின்மாற்றம் வந்துருச்சுது. அப்போ கர்த்தர் எலியாவை ஆகாபை சந்திக்க சொல்லுகிறார். அவன் வந்து என்ன சொன்னான் தெரியுமா? மக்களை பார்த்து 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். நல்லா கவனிக்க வேண்டாம். யார் கர்த்தர்ங்கிறத நிரூபிக்க. கர்த்தர் தெய்வமா, பாகால் தெய்வமா? வாசிப்போம். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். நல்ல கணிய எலியாவின் காலத்திலேயே அக்கினி மூலம் உத்தரவு கொடுக்கிறது தான் கர்த்தர். அவர் தான் தெய்வம் சொல்லி அதை நிரூபிக்கிறதுக்காக காலையை வெட்டி வைக்கிறான். இதெல்லாம் அவங்க வெட்டி வச்சிட்டாங்க. கூப்பிடுறான். அவங்க கடவுளை நோக்கி கூப்பிடுறான். 27வது வசனம். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவர் தேவனாமே. அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலுப்பாயிருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். மத்தியான வேலை சென்ற பின்பு அந்திவலி செலுத்தும் நேரமட்டாய் சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. மறு உத்தரவும் கொடுப்பாரும் இல்லை.
அப்போ எலியா அந்த பலிபீடத்தை செப்பனிடுறான். இஸ்ரவேல்னு சொல்லி பேர் வைக்கிறான். அதை சுற்றிலும் தண்ணி ஊற்ற சொல்கிறான். பலியை வச்சிட்டான். இப்போ எலியா கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். 36வது வசனத்திலிருந்து, அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கர்த்தர் தெய்வம் என்கிறத அக்கினியினால நிரூபிச்ச ஒரே தீர்க்கதரிசி எலியா. பழைய ஏற்பாட்டில் ஒரு பெரிய எழுப்புதல் ஜனங்களுக்குள்ள அக்கினியினால தான் வந்துச்சு. அதே தான் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அக்கினியின் மூலமாக தான் ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்படுத்தியது. அதை தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் முதல் 2-3 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அக்கினி அவங்க மேலே வந்து இறங்குது. அவங்க மத்தியில் பேதுரு எழுந்து நின்று பேசுகிறான். அவனும் அக்கினியை பெற்றதுக்கு அப்புறம் தான் பேசுகிறான். யாருக்குமே என்னமே புரியலை, என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியலை. ஒரு கூட்டம் ஆச்சரியப்படுது, ஒரு கூட்டம் மதுபானத்தில் நிறைந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போஸ்தலர் 2:14 பேதுரு எழுந்து நின்று பேசுகிறான். அப்போஸ்தலர் 2:22-23 இயேசு கிறிஸ்துவை வைத்து பேசுகிறான். அப்போஸ்தலர் 2:38 இயேசு கிறிஸ்துவை வச்சு பேசுகிறான். நடந்தது என்ன? அப்போஸ்தலர் 2:36 நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவைய தேவன் ஆண்டவன் கிறிஸ்துவமாக்கினார் என்று சொல்கிறான். அப்போஸ்தலர் 2:37 அவங்க இருதயத்தில் குத்தப்படுகிறான். நல்லா கவனிங்க. பேதுருடைய வாயிலிருந்து அக்கினியின் வார்த்தைகள் வருகிறது, குத்தப்படுகிறாங்க. அப்போஸ்தலர் 2:41 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார். முதல் பிரசங்கம், அக்கினியை பெற்ற பின்பு பேசின முதல் பிரசங்கம் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42 இருந்து 47 வரைக்கும் வாசித்துவாங்க. ஆதி திருச்சபை அக்கினி மூலமாக தான் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த அக்கினியை பெற்றதுக்கு அப்புறம் தான் அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் பேதுரு சப்பானியை நடக்க வைக்கிறான். அந்த அக்கினியை பெற்றதுக்கு அப்புறம் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது 5வது வசனங்களிலும் 14வது 15வது வசனங்களிலும் அற்புதங்கள் நடக்கிறது. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் பேதுருடைய பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போம். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டல்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேற்படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அவன் நிழல் பற்றி சுகமாகிறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பவுல் மேல் அக்கினி இறங்குறது, அவன் குருட்டுக்கண் திறக்கப்படுகிறது,
பவுலுடைய பிரசங்கம் மாறுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 11வது 12வது வசனங்களை வாசித்து பார்ப்போம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. எப்படி? அவன் சரீரம் முழுவதும் அக்கினி. நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய அக்கினி உனக்குள்ள இருக்குமானால், உன் மீது அந்த அக்கினி பற்றி எரியுமானால், உன்னிடத்தில் இருந்து வல்லமை புறப்படும். உன்னிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு மந்திரங்களையும் சூனியங்களையும் அழிக்கும். உன்னிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தும். நீ இந்த அக்கினியோட போடி உன் வீட்டில் இந்த அக்கினி பற்றி எரியும். உன் வீட்டை சுற்றிலும் கர்த்தருடைய அக்கினி மதில் உண்டாகும். ஒருத்தன் உனக்கு விரோதமாய் மந்திரம் செய்ய முடியாது. அல்லேலூயா.